இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாட்கள் டைம் எடுத்துக்கிச்சு. ரொம்ப எஃபெக்ட் போட்டு மேக் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். 2016 திங்கட்கிழமை 29ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் இருக்க சில்வின் அப்படிங்கிற சிட்டியில் வாழ்ந்துட்டு வர 51 வயதான மார்க் ட்ரம்ப் மற்றும் அவருடைய மனைவி 53 வயதான ஜெகோபோ ட்ரம்ப் மற்றும் இவர்களுடைய 3 குழந்தைகளான 29 வயதான ரியானா ட்ரம்ப் மற்றும் 25 வயதான மிச்சேல் ட்ரம்ப் மற்றும் 22 வயதான எல்லா ட்ரம்ப், இவங்க எல்லாருமே ஏதோ ஒன்றுக்காக ரொம்பவே பயந்து அவங்களோட பண்ணையில் இருக்க வீட்டிலிருந்து ஒரு காரை எடுத்துகிட்டு தப்பி போகிறாங்க. இவங்களுடைய சாலை பயணம் மற்றும் இவங்களை காணோம் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்க மீடியாக்களால் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அங்கிருந்த லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கடந்த 30 வருடங்களில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேஸை பார்த்ததே இல்லை அப்படின்னும், இந்த கேஸ் ரொம்பவே குழப்பமடைய வைக்கிற ஒரு வழக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் சரவணன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் ஃபேமிலி சொந்தமாக அவங்களுடைய பண்ணையில் எர்த் மூவிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயமும் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய பசங்க பொண்ணுங்க 3 பேருமே வாரத்தில் 7 நாட்களுமே இவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க காணாமல் போனதுக்கு அப்புறமா போலீஸ் இவங்களோட வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே இவங்களுடைய வீடு திறந்து போட்ட நிலையில் மொபைல் ஃபோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே அவங்க வேணும்னே விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அவங்க கையில் பணம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது திரும்பவே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க போனது மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாருமே எல்லாவுடைய எஸ்யூவி காரில் இவங்க வீட்டிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேட்ஹெஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு அன்னைக்கு நைட்டும் பகலுமா ஓட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே தங்களுடைய மொபைல் ஃபோன்களை வீட்டில் விட்டுட்டு வந்திருந்த நிலையில் 25 வயதான மிச்சேல் மட்டும் தன்னுடைய ஃபோனை கூடவே எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்த அவங்க அம்மா அப்பா அந்த ஃபோனை காரை விட்டு தூக்கி எறிய சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனை வச்சு நம்மளை அவங்களால ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் மென்ஷன் பண்ணது கடைசி விசாரணை வரையிலும் யார் அப்படின்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் 7 மணி அளவில் 25 வயதான மிச்சேல் இவங்க ஃபேமிலியிலிருந்து பிரிஞ்சு போகிறாரு. அந்த ஃபேமிலி அதுக்கப்புறமா அங்கிருந்து ஜெனோலன் கேவ்ஸ்க்கு போகிறாங்க. அந்த இடத்துலேருந்து எல்லா மற்றும் ரியானா அந்த ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. ரொம்பவே வினோதமான முறையில் எல்லா மற்றும் ரியானா அங்கிருந்த ஒரு காரை திருடிட்டு கோல்பர்ன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே அவங்க தன்னுடைய பேரண்ட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து எல்லா மற்றும் ரியானா இந்த 2 பேருமே ரொம்பவே விசித்திரமான முறையில் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்காங்க. 29 வயதான ரியானா கீத் அப்படிங்கிற ஒருத்தரோட எஸ்யூவி காரோட டிக்கியில் கண்டுபிடிக்கப்படுறாங்க. டிக்கியில் ஏதோ சத்தம் கேட்டதுனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தப்ப அங்கே ரியானா சித்தப்பிரமை பிடிச்ச மாதிரி தான் யார், தன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கிற தெரியாத நிலையில் இருந்திருக்காங்க. எல்லா அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. ஆனால் அப்போ அவங்க வீட்டில் ஆல்ரெடி போலீஸ் இருக்காங்க. போலீஸ் அவங்க வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது சில எவிடன்ஸை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் ஃபேமிலி இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி இவங்க பிஸ்னஸோட ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் சில டாக்குமெண்ட்ஸ் மற்றும் இவங்க ஃபேமிலியோட மெம்பர்ஸோட கிரெடிட் கார்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே கிளியராக அடுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. மற்றது எல்லாமே கலைக்கப்பட்டிருக்கு. அப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒன்று பண்ண நினச்சிருக்காங்க, ஆனால் அதுதான் ரொம்பவும் ஒரு குழப்பத்தை தரக்கூடிய விஷயமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி 25 வயதான மிச்சேல் ட்ரம்ப், அதாவது ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நாள் இந்த ஃபேமிலியை விட்டு ஃபஸ்ட்டாக பிரிஞ்சு போனார் இல்லையா, அவர் லோக்கல் ட்ரெயின் மூலியமாக திரும்பவும் வீட்டுக்கு வராரு. ஆனால் அதே நேரத்தில் இவங்களோட அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இப்போ அந்த காரில் இருக்காங்க. அவங்க ஜெனோலன் கேவ்ஸ்லேருந்து வேங்கராடோ அப்படிங்கிற சிட்டிக்கு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போனதுமே இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போகிறாங்க. ட்ரம்ப்புடைய மனைவி வடக்கு பக்கமாக போகிறாங்க. ஆனால் ட்ரம்ப் அங்கேயே இருக்கார். அந்த நாள் இரவு ஒரு யங் கப்பில் தன்னுடைய காரில் ட்ரம்ப் துரத்தியதாக ஒரு கேஸ் ட்ரம்ப் மேலே போடப்படுது. அந்த யங் கப்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அந்த நைட் 10 மணி அளவில் அவங்க போக்கிமேன் கேம் விளையாண்டுட்டு இருந்ததாகவும், அப்போ காருடைய ரியர் வியூ மிரரில் பின்னாடி ஒரு கார் தங்களை முட்டுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாகவும், ஒரு கட்டத்தில் தங்களுடைய காரை ஸ்டாப் பண்ணினதும் அந்த கார்லேருந்து ட்ரம்ப் இறங்கி வந்து ஹெட்லைட்ஸுக்கு முன்னாடி நின்று தங்களை கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு சைடில் இருந்த காட்டுக்குள்ளே ஓடி போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னும் அந்த கப்பிள்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அந்த காட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அந்த மாதிரி யாருமே இல்லை. ஆனால் ட்ரம்ப்புடைய கார் அந்த ரோடில் என்ஜின் ஆன் ஆன நிலையிலேயே அப்படியே இருந்திருக்கு. போலீஸ் வெங்கராடாவில் இருக்க ஒரு மோட்டலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ அங்கே ஒரு ரூம் ஜன்னல் கண்ணாடி உடைக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. ட்ரம்ப் அந்த இரவு இங்கே தங்கியிருந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அடுத்த நாள் செப்டம்பர் 1ஆம் தேதி ட்ரம்ப்புடைய மனைவி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணி யாஸ் அப்படிங்கிற சிட்டிக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு மோட்டலை புக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஊழியர் கேட்டதுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தேகப்பட்ட அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை செப்டம்பர் 3ஆம் தேதி, அதாவது ட்ரம்ப் ஃபேமிலி தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி 5 நாட்கள் ஆன நிலைமையில் ட்ரம்ப் அந்த வேங்கராடா பகுதியில் இருக்க ஒரு ரோடில் தனியாக மாலை 5:30 மணி அளவில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை போலீஸ் விசாரித்து அவருக்கு மென்டல் ஹெல்த் அசிஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேஷனில் 5 மணி நேரம் இருந்திருக்காரு. அந்த டைமில் அங்கே வந்த மீடியாவை பார்த்து தன்னுடைய நடுவிரலை காமிச்சிருக்காரு. அதற்கு பின்னாடி இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸால் அடையாளம் காணப்பட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் மிச்சேல் மற்றும் எல்லா மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சி தந்த மீடியாவுக்கும் போலீஸுக்கும் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போனீங்க அப்படின்னு கேட்டதற்கு அதை பற்றி எந்த விளக்கமுமே தராமல் இன்னும் நாங்கள் அந்த நிகழ்விலிருந்து மீளவில்லை அப்படின்னும் எதுவுமே எங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர் மார்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க ஃபேமிலியில் யாருக்குமே மென்டல் இல்னஸ் இல்லை அப்படிங்கிறதும், அவங்க யாருமே ட்ரக் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதும், இவங்களுக்கு எந்த விதமான கடன் தொல்லைகளோ அல்லது கடவுள் இல்லைனா மாந்திரிகம் இதில் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்தில் எதற்காக இவங்க வீட்டை அப்படியே விட்டுட்டு வேறு எங்கோ எதற்காக போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருந்துச்சு. இதற்கான ஃபேமஸான 3 தியரிகள் இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. தியரி 1. இந்த தியரி படி இந்த ஃபேமிலி அவங்க பண்ணையில் இருக்க ஏதோ ஒரு வேதிப்பொருள் சூழலால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய மனநிலை இந்த மாதிரி ஒரு டெலியூஷனுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு டாக்ஸின் என்விரான்மெண்ட்டால் எஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தியரி 2. இந்த தியரி இன்டர்நெட்டில் வந்த ஒரு தியரி தான். இதன்படி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய உயிருக்கு யாரோ ஒருத்தரால் அல்லது ஏதோ ஒரு கும்பலால் ஆபத்து இருந்ததால் இவங்க இந்த கண்ட்ரியை விட்டே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால இதை அவங்க பண்ணலை அப்படின்னும், அவங்க டெக்னாலஜியே இல்லாத ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் கிரெடிட் கார்டு, மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னும், மேலும் ஏற்கனவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி இவங்க ஏதோ ஒன்று பண்ண நினைக்கிறாங்க, அது என்ன அப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தியரி சொல்கிற மாதிரி இவங்க உயிருக்காக பயந்து தான் இவங்க அந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா, எதனால் இவங்களுடைய பசங்களை இவங்க ஒரு கட்டத்தில் தனியாக போக அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதனால் கண்டிப்பாக இந்த தியரி உண்மையாக இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். தியரி 3. இந்த ஃபேமிலி ஒரு டில்யூஷனான ஃபோலியோ டூ அப்படிங்கிற ஒரு ரேர் சைக்காலஜிக்கல் கண்டிஷனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு இந்த பேரண்ட்ஸுக்கு தான் வந்திருக்கும் அப்படின்னும், அவங்க மூலியமாக இவங்களுடைய பசங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னும் டாக்டர் சொல்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸ் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, சில பேர் இவங்க வீட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், டெய்லியும் அவங்க தூங்குனதுக்கு அப்புறமா யாரோ இவங்களுடைய காலணிகளை போட்டுக்கிட்டு வீடு முழுக்க நடந்து வந்து தூசிகளை போட்டிருக்காங்க அப்படின்னும் நம்பியிருக்காங்க. சில நாட்கள் கழித்து அங்கிருந்த மீடியாக்கள் இவங்க 2 பேருமே ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, தங்களை யாரோ வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னும் நினச்சிருக்காங்க. எதனால் இப்படி போனீங்க அப்படின்னு மீடியா இவங்க கிட்ட கேட்டதற்கு 22 வயதான எல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப குழப்பமாகவே இருக்குது, எங்களோட மைண்ட் கரெக்டான நிலைமையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், இதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லை, நாங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல, உண்மையிலேயே இது ரொம்பவே வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
10 நாட்களுக்கும் மேலாக கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் ரொம்பவே வினோதமான முறையில் பயணம் செஞ்சு எல்லாருமே சித்த பிரமை நிலைமையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்ட பொழுது இப்போ வரைக்குமே கரெக்டான பதில் கிடைக்கல. The case remains unsolved. எதனால் இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்தது எந்த வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு ஃபேமிலி மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. கர்ப்பிணியாக இருந்த பொண்ணை அடித்து கொல்லும்போது அந்த டைம்லேயே குழந்தையும் பிறக்குது. அந்த பிறந்த குழந்தையும் கூட விட்டு வைக்காமல் அதே மாதிரி அடித்து கொண்ட சம்பவத்தை பற்றி நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, பாய். வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜங்கிள் ரம்மியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.